தமிழ் சினிமாவில் தனக்கான பெரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்க நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த திரைப்படங்கள், அவருடைய வரலாறுகள், அவர் பதித்த வெற்றிகள், அவர் வாங்கிய விருதுகள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நெட்டிசன் அவர் செஞ்ச டாப் விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதிய கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். விஷயம் பார்த்தீங்கன்னா, வில்லு திரைப்படத்தின் தோல்வியை தொடர்ந்து நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கோவப்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துச்சு. அடுத்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரன். விழுப்புரத்தில் ஒரு திருமண நிகழ்வுக்கு நடிகர் விஜய் வந்து கலந்து கொள்ள சென்றிருந்த போது அங்கு ரசிகர்கள் அதிக அளவு கூட்டிட்டாங்க. அவர் பின்வாக்கு வழியாக அதனால ஓடிட்டார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கலாய்ப்பிற்கு உள்ளானது. இந்த சம்பவத்தை வைத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரன் என்ற ஆண்ட்ராய்டு கேம் கூட அப்போ வெளியானது. அடுத்து 8வது இடத்தை பார்த்தீங்கன்னா பைரவா விக்கு. நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா நடித்த 60வது படமான பைரவா திரைப்படத்தில் விக்க ஒன்றை பயன்படுத்தி இருப்பார். அதே போன்ற ஒரு விக்கத்தான் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் ஒரு பாட்டிலும் பயன்படுத்தி இருப்பார். இந்த விக்கு விஷயம் அதிகமாக கலாய்க்கப்பட்டது. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. நடிகர் விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் என்றாலும் அது கடைசி கட்ட காட்சியில் விஜய் மொட்டை எடுத்து பித்தம் பிடித்தவனை போல் அமைந்திருப்பார். அந்த விஷயம் படம் வெளியான புதுவில் கலாய்க்கப்பட விட்டாலும் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கலாய்க்கப்பட்டது. அடுத்த 6வது இடத்துல புலி. நடிகர் விஜய் நடிப்பான புலி திரைப்படத்தில் பிளாஷ்பேக் காட்சியின் போது மக்களுக்காக சாவ கூட சந்தோஷமாக ஏற்றுப்பென்ற ஒரு வசனம் பேசுகிற அந்த காட்சி அதிகமாக கலாய்க்கப்பட்டது. அடுத்த 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற புலி. புலி திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த விழாவில் பேசிய நடிகர் டி ஆர் ராஜேந்திரன் இது அட்டாக் பண்ணுற புலி, அட்டகாசமான புலி என அவர் ஸ்டைலில் பேச துவங்கினார். இந்த பேச்சு மிகப்பெரிய வயலாகி கலாய்ப்பிற்கு இந்த புலி அட்டாக் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா வில்லு. நடிகர் விஜய் நடிப்ப வெளியான வில்லு திரைப்படத்தின் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குள் நடக்கும் சேசிங் சீனில் அவர் தண்ணீருக்குள் செல்லும் காட்சியும் அந்த திரைப்படத்தில் பிளாஷ்பேக் விஜய் குறித்து காட்சிகளும் அதிக அளவில் கலாய்க்கப்பட்டது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா குருவி. குருவி திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஒரு பில்டிங்கில் இருந்து மிக தொலைவில் உள்ள ஒரு ரயில் பாலத்தை தாவியே கடப்பார். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கலாய்க்கப்பட்டது. அடுத்த 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சுறா. நடிகர் விஜயின் 50வது திரைப்படமாக சுறா திரைப்படத்தில் அவர் அறிமுக காட்சியில் தண்ணீரில் நீச்சல் அடிக்கிறேன் என்ற பேரில் தண்ணீரிலிருந்து சுமார் 5 அடி வெளியே வந்து டால்பின் போல துள்ளி குதிப்பார். இது மிகப்பெரிய அளவில் வயலாகி கலாய்க்கப்பட்டது. அடுத்து 1st இடத்துல பார்த்தீங்கன்னா குருவி ரேசிங். நடிகர் விஜய்னு பார்த்தீங்கன்னா குருவி திரைப்படத்தில் அவர் கார் ரேசிங் நடிச்சிருப்பார். அதில் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ரேசிங் செல்லும் போது காரின் ஆக்சிலேட்டரை கேபிளை வாயிலே கடிச்சு இழுத்திருப்பார். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கலாய்ப்புக்கு உள்ளானது. இந்த டாப் 10 விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச கலாய்ப்பிற்குரிய விஷயம் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கருத்து சொல்லுங்கள். இது போன்ற நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.